தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவரும் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சமாவது நம்ம செலவு போக சேர்த்து வைக்கிற பழக்கத்தை நம்ம கண்டிப்பா உருவாக்கணும். அப்படி சேர்த்து வைக்கிற பணத்தை வீட்டிலேயே முடக்கி வைக்காம அதை எங்கெல்லாம் ஒரு நஷ்டமே இல்லாத ஒரு முதலீடு பண்ணி அதுல நம்ம லாபம் அடையலாம், நம்மளோட பணத்தை கொஞ்சம் வளர வைக்கலாம் அப்படின்ற பதிவு தான் இது. இப்படி பார்க்கும்போது முதல் விஷயம், நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், சேஃபா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இன்வெஸ்ட் ஆன் கோல்டு, அதாவது தங்கத்துல முதலீடு பண்ணலாம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா, இப்ப வீட்டுல ஒரு 5000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியா தங்கன்ற அந்த பொருளை நாம 10,000 ரூபாய் வாங்கலாம், 5000 ரூபாய் வாங்கலாம். ஸோ நம்மளோட பணம், நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்கோ ஒரு சிறிய முதலீடு இருந்தா கூட தங்கத்தை நம்ம வாங்க முடியும். அந்த தங்கத்தை வாங்கும்போது நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, தங்கத்தோட விலை அவ்வளவு சீக்கிரம் இறங்கவே இறங்காது. அது விலை, தங்கத்தோட விலைன்றது ஏறிக்கிட்டே தான் போகும். அப்படி பார்க்கும்போது தங்கத்தை எப்படி வாங்கணும் அப்படின்னா, செஞ்ச நகையா வாங்கக்கூடாது. அதாவது ஒரு செயினாவோ மோதிரமாவோ நெக்லஸாவோ அந்த மாதிரி வாங்காம தங்கத்தை முதலீடுக்கு அப்படின்ட்டு வாங்கும்போது நம்ம காயினா தான் வாங்கணும். ஏன்னா காயினா வாங்கும்போது எப்போ நம்ம திரும்ப அதை விற்கிறோமோ அப்போ என்ன அப்படின்னா, நம்ம விற்கும் போது அதிகமான செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகாது, கொஞ்சமான கழிவுகள் மட்டும் எடுப்பாங்க. அன்னைக்கு தங்கத்தோட விலை என்னமோ அந்த விலைக்கு நம்ம விற்க முடியும். அதான் இன்வெஸ்ட் ஆன் கோல்டு. அது ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நஷ்டம்ன்ற ஒரு விஷயம் ஏற்படாது. ரெண்டாவது விஷயம், இன்வெஸ்ட் இன் சிட் ஃபண்ட். சிட் ஃபண்ட்ஸ்ன்றது அதாவது ஒரு தெரிஞ்ச இடம். இப்போ சிட் ஃபண்ட்ஸ்ல நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதாவது புதுசா நம்ம தெரியாத நபர்கள்ட்ட அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது, தெரியாத கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, மொத்தமா ஒரு 100 பேர் 200 பேர்த்திட்ட சிட் ஃபண்ட்ஸ் ஆரம்பிச்சு அதை நடத்துற மாதிரி நாடகம் ஆடி நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. அதனால இந்த சிட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் லாபகரமான விஷயம் தான். ஆனா அது நல்லா தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க யாருனாவது பண்றாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருனாவது பண்றாங்க, அது மாதிரி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட, ஒரு நம்பிக்கையான ஆளுங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுதான் ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் சிட் ஃபண்ட்ஸ்ல. ஸோ சிட் ஃபண்ட்ஸ்ன்றது இந்த சீட்டு போடுறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க நிறைய ஊர்கள்ல. அது பாத்தீங்க அப்படின்னா நஷ்டமே கிடையாது. ஒரு நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் பணம், ஒரு மாசம் ஒரு 2000 இல்ல 3000 இந்த மாதிரி இருந்தா கூட நம்ம சிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ரொம்பவே ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது நமக்கு நஷ்டமே இல்லாம, இது எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம லாபம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது என்னன்னா பிக்ஸ்டு டெபாசிட். இப்போ பிக்ஸ்டு டெபாசிட் பேங்க்ல போட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 10% இல்ல பெரியவங்களுக்குன்னா 11 to 12% அந்த மாதிரி இப்போ பிக்ஸ்டு டெபாசிட் தராங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்க பணத்தை நம்ம ஒரு 50,000 20,000 கொஞ்சம் அதிகமான பணம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அதை பிக்ஸ்டு டெபாசிட்ல நம்ம போடலாம். அதுவும் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. வீட்டுல நம்ம பணத்தை சும்மா வச்சுட்டு இருக்கிறதுக்கு அந்த பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு அதனால நம்ம பயனடையலாம். ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா, பிக்ஸ்டு டெபாசிட்னா குறைஞ்சபட்சம் 6 மாசம் போடணும், 1 வருஷம் போடணும், இல்ல 5 வருஷம் போடணும், அந்த மாதிரி ஒரு கால அவகாசம் இருக்கு. அதுக்கு நடுவில் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டுக்கே நீங்க லோன் கட்டுற மாதிரி, அதாவது வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் பிக்ஸ்டு டெபாசிட்ல ஒரு கடினமான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பிபிஎஃப் அப்படின்ட்டு ஒரு ப்ரொவிடென்ட் பிஎஃப் பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. பிபிஎஃப் அதோட எக்ஸ்பென்ஷன் தெரியல. இந்த பிபிஎஃப் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிபிஎஃப் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 500 ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணா போதும். அதாவது மினிமம் 500 ரூபாய் குறைஞ்சபட்சம் நம்ம பிபிஎஃப் அப்படின்ற நம்ம அக்கௌண்ட்ல நம்ம போட்டுடணும். இது 15 வருஷம் அப்புறம் தான் எடுக்க முடியும். பிபிஎஃப் நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது பேங்க்ல ஆரம்பிக்கலாம், போஸ்ட் ஆபீஸ்ல ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி பப்ளிக் செக்டார்ஸ்ல கூட அது ஆரம்பிக்கலாம் பிபிஎஃப் அப்படின்ற அக்கௌண்ட். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஒரு தடவை நம்ம போட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு தடவை தொடங்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம கைக்கு வர்றதுக்கு 15 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 500 ரூபாயில இருந்து நீங்க லட்சக்கணக்கில் எவ்வளவு வேணாலும் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பிபிஎஃப்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வருஷம் உங்களுக்கு வர வட்டியில, அதாவது இன்ட்ரெஸ்ட்ல அந்த வட்டிக்கு வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு 15 வருஷம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட் நம்ம கைக்கு வரும். இது ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட்.
ரியல் எஸ்டேட் அப்படின்றது நம்ம கையில இன்னும் கொஞ்சம் அதிகமா காசு இருக்கு, ஒரு 30 லட்சம் இருக்கு, 40 லட்சம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல சிஎம்டிஏ அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்ரூவல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்றத வந்து ஒரு தெளிவா பார்த்துட்டு நிலத்து மேல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நிலம் வாங்கி போட்டோம் அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ப்ராப்பர்ட்டின்றது உங்ககிட்ட தான் இருக்கும். அது வந்து அதோட மதிப்பு குறையறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்பப்போ வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இருந்தாலும் இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து இப்போ இல்லைனாலும் அடுத்த ஜென்ரேஷன் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வர அடுத்த சந்ததியினர் கூட இந்த நிலம் அப்படின்றது வாங்கி வச்சீங்க அப்படின்னா எப்பவுமே அப்படியே இருக்கும். அது வந்து நாளைக்கு கமர்ஷியலாவோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் வந்து இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்ன்றது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் தான். ஆனா எங்க அந்த நிலத்தை வாங்குறோம், எப்படி வாங்குறோம், எந்த பிரச்சனைகளும் இல்லையா அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து சரி பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. சில பேர் வந்து ரிஸ்க் எடுக்கவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல தயாரா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் சீக்கிரமா வளரணும், ரிஸ்க் எடுக்கவும் தயார், ஆனாலும் அவங்களோட பணம் வளரணும். ரிஸ்க் எடுத்தாலும் அவங்களோட பணம் வளரணும் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு ஏரியா. என்ன அப்படின்னா ஒரு சின்ன தவறான முடிவு கூட மொத்தமா உங்க பணத்தை நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வந்து இழக்க நேரிடும். அதான் வந்து ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் வந்து எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுல நிறைய வகையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. டெய்லி நீங்க ட்ரேட் பண்ணலாம், இல்ல எப்ப வேணாலும் பை பண்ணிட்டு செல் பண்ணலாம். டெய்லி ட்ரேடிங் பண்றது இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அது வந்து நீங்க எப்ப வேணாலும் பை பண்ணிட்டு செல் பண்ணலாம், இல்ல செல் பண்ணிட்டும் பை பண்ணிக்கலாம். மொத்தமா நீங்க வந்து ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு 10,000 ஷேர், 20,000 ஷேர், ஃபியூச்சர்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஷேர்ஸ் வாங்கியும் நீங்க வந்து விற்கலாம். ஆனா இது வந்து ஒரு கம்பெனி நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா இது வந்து கம்பெனி மேல நம்ம போடுற முதலீடு, நம்மளோட பங்கு. ஒரு கம்பெனியை ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்களோட ஷேரோட விலை என்னமோ அந்த விலையை நாம வந்து வாங்கிட்டு அவங்க எப்போ ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்காங்களோ அப்போ வந்து நம்ம சேல் பண்ணிடலாம். இல்ல இப்போ நம்ம அந்த கம்பெனி ஷேர்ஸை செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா அது வந்து ஒரு கம்பெனி பத்தி என்னால அனலைஸ் பண்ண முடியும், என்னால தெளிவா முடிவெடுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் ஆன் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஹாஸ்பிட்டல் நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்தாவே 10 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி செலவாகுது. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் வந்து 500 ரூபா 600 ரூபா கூட இருக்கு. ஸோ இந்த 500 ரூபா 600 ரூபா இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம கிரிட்டிக்கல் டைம்ல நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும்போது நமக்கு தேவையான அந்த 2 லட்சம் 3 லட்சம் இல்ல அப் டு 10 lakhs 1 crore வரைக்கும் கூட இருக்கு. நமக்கு என்ன தேவையோ நம்ம போற பிளானை பொறுத்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவங்க தருவாங்க. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 5 லட்சம் இல்ல 10 லட்சம் தேவைப்படுது ஒரு கிரிட்டிக்கலான டைம்ல அப்படின்னா அது புரட்டுறது ரொம்ப கஷ்டம். இதுவே நம்ம கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப ஈஸியா அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதான் வந்து இன்வெஸ்ட் இன் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நிறையவே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நான் இங்க பதிவு பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும், அது ரிஸ்க் என்ன, எவ்வளோ சேஃபா பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அப்படியே சிவன் vlogs சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. நன்றி மக்களே. தேங்க்யூ வெரி மச்.